ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் பணம் வருவதற்கான அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. சரியா நேர்களே, பணத்துக்காக தான் நம்ம போராடிட்டுருக்குறோம். அது போராட்டம்னா என்ன, கஷ்டப்பட்டுருக்குறோம். வாழ்க்கையின் நோக்கமே பணம் தேவைப்படுகிறது. மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்கு பணம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவைப்படுது. ஒரு சிலர் உத்தியோகத்துக்கு போகிறாங்க, சிலர் தொழில் வியாபாரம் மற்ற காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலுமே பணம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்போ பணம் அப்படின்னா 2ஆம் இடம் தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். ராசிக்கு 2ஆம் இடங்கிறது 50% தான். ஆனால் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தான் 100%. லக்கணம் தான் மெயின். அதனால் நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணம் தெரியாதவங்க என்கிட்ட கேளுங்க. பிறந்த தேதி, மாதம், வருடம், டைம் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். பிறந்த டேட்டையும் நீங்கள் கொடுக்கணும், கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும். சரியா? ஏன்னா லக்கணம் தெரியாமல் நம்ம ராசி பலன் பார்க்குறது 100க்கு 100 சர்வாகாது. அது 100க்கு 100 சரியான பலன்கள் கிடைக்காது. நட்சத்திரம், ராசி, லக்கணம் 3 சேர்ந்து தான் பலனை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரத்தை எடுத்துட்டோம்னா நட்சத்திரநாதன் ராகு பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு. அதுபோக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. அதுபோக உங்கள் ராசிநாதன் துலாம் ராசிக்கு சுக்கிரன். இவங்க 3 பேருடைய நிலைப்பாடு கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு எப்படி இருக்குது, இதை வச்சுட்டோம்னா உங்களுக்கு பலனை ஓரளவு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்காம ஓரளவு சொல்லலாம். அதுபோக உங்கள் தசாபுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும். சரியா? புதன் திசை, சனி திசை, கேது திசை, சுக்கிர திசை இப்படி நடக்கும். சரியா? மேக்ஸிமம் உங்களுக்கு மத்தியம வயதில் சனி திசை, புதன் திசை, கேது திசை இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே நேர்களே, தசாபுத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பலன்கள் அப்படி ராசி, நட்சத்திரம், லக்கணத்தின் அடிப்படையில் சொல்லலாம். இப்போ துலாம் ராசிக்கு 2ஆம் இடம் வளர்க்கணும். 2ஆம் இடம்னா உங்களுக்கு செவ்வாய் வளர்க்கணும். 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், பணம் வருவதற்கான முகாந்திரம் உள்ள இடம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், பணம் சும்மா வராது, லக்கு அடிக்கணும். சரியா? சில பேர் வருஷம் முழுக்க வேலை வைப்பாங்க, பெருசாக சம்பாதிக்க முடியாது. சில பேர் வருஷத்தில் 5 வருஷத்துக்கு மட்டும்தான் வேலை வைப்பாங்க. வாழ்நாளில் ஒரு 5 வருஷம் நல்லா வேலை வைப்பாங்க, பெரிய லெவலில் சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு அதிர்ஷ்டம் காரணம். அதுக்கடுத்து 9ஆம் இடம் அவங்களுடைய அமைப்பு, இன்வால்மெண்ட், பாக்கியம், அதாவது அந்த காரியத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றி, அது 9ஆம் இடம். 11ஆம் இடம் லாபம், பெரிய லாபம், ப்ராஃபிட். ஸோ உங்களுக்கு 2, 5, 9, 11 செவ்வாய், சனி பகவான், சுக்கிரன், அடுத்து சூரியன். இந்த 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் நல்லா இருக்கணும். செவ்வாய், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். இது ராசிக்கு. ராசினா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உழைச்சி சம்பாதிக்கிறது. லக்கண ரீதியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிறக்கும்போது பணக்காரனாக இருப்பீங்க, கோடீஸ்வரனாக இருப்பீங்க. லக்கண ரீதியாக தனி ஒரு மனிதனுக்கு லக்கண ரீதியாக 2, 5, 9, 11 அதிபதிகள் தங்களுக்குள்ள தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருந்து கெட்டு போகாமல் இருந்தாங்கன்னா பிறக்கும்போதே கோடீஸ்வர வீட்டில் பிறந்திருப்பீங்க, அதில் லட்சாதிபதி வீட்டில் பிறந்திருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ராசின்படி நடக்கும். ராசின்படினா என்ன, அவங்களா கையை ஊனி கரணம் அடிக்கணும். சரியா? கையை ஊனி கரணம் அடித்து வாழ்க்கையில் சம்பாதிக்கணும். இதுதான் ராசி. ராசிங்கிறது வெளிவட்டார தொடர்பு. ஒரு மனிதனுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே தான் ராசி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 30 வயசு வரைக்கும் தாய் தப்பன் கண்ட்ரோலில் இருப்பாங்க. தாய் தப்பை டேக்கப் பண்ணிக்கிறாங்க. 30 வயசுக்கு மேலே நம்ம தனியாக வருவோம். நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு தனியாக இந்த சமுதாயத்தை சந்திக்க வருவோம். ஸோ அப்படி நம்ம வரும்போது நமக்கு ராசி தான் மெயினாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ உங்களுக்கு நான் ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன். அதனால் ராசிக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்களை எடுத்துக்கிறேன். செவ்வாய், சனி பகவான், சுக்கிரன் வரமாட்டார், புதன். நம்ம சுக்கிரன் 8 கூடையான வருவார். ஆனால் ராசிநாதன் இருந்தாலுமே புதன் எடுத்துக்கலாம் நம்ம. செவ்வாய், சனி பகவான், புதன், சூரியன் இவங்க தான் மெயினான கிரகம். ஏன்னா 9 கூடையவன் புதன் தான். ஸோ இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுபோக குறிப்பாக குரு தனகாரகன் குரு உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கணும். அதுபோக குருவுக்கு செவ்வாய், சனி பகவான், புதன் இவங்க மறையாமல் இருக்கணும். இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஜனன ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அந்த சாஸ்திரப்படி ஜாதகத்தைப்படி சொல்லிவிட்டு ஜோதிட தகவலை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நடைமுறையில் என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு பணம் வரும் அதையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள்.
அதுபோக வந்து எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். சார் எனக்கு வந்து இப்போ வந்து புதன் திசை நடக்குது சார், சனி திசை நடக்குது, அதில் வந்து சனி திசையில் சூரிய பற்றி நடக்குன்னு என்ன வழிபாடு பண்ணணும், இப்படி எதனால் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு உங்கள் ஜோதிடத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி நான் பதில் கொடுப்பேன். சரியா? அதில் தெளிவு இருக்கணும். சரியா? உங்கள் ஜாதகத்தை பார்க்காம பதில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்வேன். ரைட் சார். இப்போ வந்து நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கு முதல் சொல்லிடுறேன். ஏன்னா 2ஆம் அதிபதி தான் ரொம்ப முக்கியம். 2 குடைவன் வந்து உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் துலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சுக்கிரனை பார்த்துக்கணும். சுக்கிரன் வந்து ராகு, சனி பகவான், கேது, சூரியன் கூட சேராமல் தனிச்சு இருக்கணும். சரியா? செவ்வாய் கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல. ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த கிரகம் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா பணம் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கும். எப்படியோ ஒரு பக்கம் பணம் கிடச்சிரும். அந்த சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். தசாங்கிறது வருஷ கணக்கில் நடக்கும். புத்திங்கிறது மாத கணக்கில் நடக்கும். அந்தரங்கிறது அதுவும் மாத கணக்கில் தான் நடக்கும். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கிறோமே, புதன் திசை 17 வருஷம் நடக்கும். புதன் திசையில் சுக்கிர பற்றி வந்து சில வருஷங்கள் நடக்கும். 2.5 வருஷம் 3 வருஷம் நடக்கும். அதில் அந்தரங்கிறது வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் நடக்கும். ஸோ தசா புத்தி அந்தரம் இது 3 கோயின்சைட் ஆகும்போது நீங்கள் நல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க. இதுதான் சரியா? இதுதான் வேத ஜோதிடம். சரியா நேர்களை? இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் துலாம் ராசியில் வந்து துலாம் ராசியில் கும்பலக்கணமோ மகர லக்கணமோ பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு. துலாம் ராசி, கும்பலக்கணம், மகர லக்கணம் நல்ல அமைப்பு. இப்போ அவங்களுக்கு புதன் திசை நடக்கு. சுவாதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறாங்க. ராகு திசை, குரு திசை, சனி திசை முடிஞ்சு புதன் திசை நடக்கும். எப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கிட்ட ஆயிரும். அவங்களுக்கு வந்து அந்த கடைசி காலத்தில் அந்த ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் நல்ல செல்வந்தனாக இருக்கணும், நல்லா பேரும் மூலமாக பணத்தோடு இருக்கணும்னா புதன் வந்து தசாநாதன். புதனும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். புதன் திசை சுக்கிர புத்தியில் சூப்பராக இருக்கும். சரியா? புதன் திசை சுக்கிர புத்தி வரும். ஏன்னா அந்த லக்கணத்துக்கு 5 கூடையவன் வருவார். கும்ப லக்கணம்னா 5 கூடையவன் வருவார். 5, 8, 9 கூடையவன் வருவார். சரி, அருமையாக இருக்கும். 4, 5, 8, 9 அருமையாக இருக்கும். சரியா? நல்ல ஆதிபத்தியங்கள். ஸோ இதுதான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பு. ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ரைட் சார். இப்போ வந்து ரிஷப லக்கணத்துக்கு புதன் நல்லா இருக்கணும். மிதுன லக்கணத்துக்கு சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் கெட்டு போகாமல் இருக்கணும். அடுத்து வந்து சிம்ம கடக லக்கணத்துக்கு வந்து சூரியன் நல்லா இருக்கணும். சிம்ம லக்கணத்துக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும். கன்னியா லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்கணும். துலா லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் துலாம் ராசி துலா லக்கணத்தை பிறந்தீங்கன்னா செவ்வாய் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அருமையான பலன்களை கொடுப்பார். பணத்தை வாரி வழங்குவார். அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்துக்கு வந்து குரு நல்லபடியாக இருக்கணும். தனுசு லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் நல்ல நிலைமையாக இருக்கணும். மகர லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் நல்ல நிலைமையாக இருக்கணும். மகர லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு வந்து குரு நல்ல நிலைமையாக இருக்கணும். ஸோ இந்த கிரகத்தினுடைய அதிதேவதை நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் முக்கியமான அறிகுறி. இதுதான் வழிபாடுங்கிறது என்னென்னா, நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு 2 கூடையவனை வழிபாடு பண்ணணும். இப்போ மேச லக்கணத்துக்கு யாரை வழிபாடு பண்ணணும் சார் அப்படின்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8-9 மகாலட்சுமி தாயாரை கும்பிடணும். இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களும் பெருமாள் கோவிலுக்கு போகணும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போகணும். பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போடணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணணும். சரியா? தேவி ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு வழிபாடு பண்ணி எலுமிச்சை மாலை போட்டு வந்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க ஞாயிறு தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? சிவன் கோயிலில் போய்ட்டு சிவனுக்கு விளக்கு போட்டு வரணும். சூரியன் சன்னதியில் போய் கோதுமையை பரப்பி அதில் 2 விளக்கு போட்டு வந்தீங்கன்னா பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நல்லா தெரியும், அறிகுறிகள்லாம் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். சரியா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை, வடமாலை, வெற்றிலை மாலை சாத்தினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8-9 பெருமாள் கோயிலில் போய் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை போய் கொடுக்கணும். துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும். கந்தசேஷ கவசம் படிக்கணும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சித்தர் வழிபாடு பண்ணணும். சரியா? வியாழக்கிழமை தோறும் சித்தரில் வழிபாடு பண்ணணும். 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தரை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சித்தரில் பற்றி தகவல் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை 18ஆம் படி கற்பனை சாமியை கும்பிடணும். சரியா? இரவு 8-9 கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஐயப்பனை கும்பிடணும். சரியா? ஐயப்பன், ஐயனார், ஆஞ்சநேயரை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க
தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். சரியா? தட்சிணாமூர்த்தி சிவனை வழிபாடு பண்ணணும். சிவன் கோயிலில் போட்டு தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் பொடி போடணும். அவர் பாதத்தில் ஒரு 10 ரூபா மஞ்சள் பாக்கெட் வாங்கிட்டு போய் ஒரு பாதத்தில் கூட்டிகிட்டு செவ்வந்தி பூ, மஞ்சள் கலர் பூ இருக்குல்ல, அதை போட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் பல மடங்கு பெருகும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். சரியா? முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். துவரம்பருப்பு சாதம் கொடுக்கணும். சரியா? சாம்பார் சாதம் பண்ணி அதை வந்து வருகிற பக்தர்கள் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ லக்கண ரீதியாக உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 2ஆம் அதிபதியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டாலே ஓரளவு பணப்பழக்கம் வந்துடும். அதுக்கு மேலே அதிர்ஷ்டம் பாக்கியமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே 2ஆம் இடம் தான் முதன்மையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சார் வேறு என்ன சார் பணம் வருவதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நடைமுறையில் வந்து ஆண் பெண் இருபாலர்களுக்குமே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியா, உங்களுக்கு வந்து சில அறிகுறிகள் தெரியும். ஆணுக்கு வந்து வலதுகை அரிக்கும் உள்ளங்கை, பெண்களுக்கு வந்து இடதுகை உள்ளங்கை அரிக்கும். சரியா? அப்படி அரிக்கிறதுனா உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கண்டிப்பாக பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து வீட்டில் வந்து வலம்புரி சங்கு இருக்கணும். காலையில் எந்திரிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வலம்புரி சங்கை பார்க்கணும். பூஜை அறையில் வலம்புரி சங்கு இருக்கணும். வலம்புரி சங்கு ஒரு முக்கியமானது, அதை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து வியாழக்கிழமை என்ன பண்ணோம்னா, வியாழக்கிழமை தான் குருவாரம். குரு தான் ஒரு மனிதனுக்கு வந்து முதலாக பணத்தை கொடுக்குறவர், தனகாரகன். குரு அருள் இருக்கிறவங்ககிட்ட தான் பணம் வந்து நீடிச்சு இருக்கும். குரு வந்து ராசி லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா லக்கணத்தையோ ராசியோ பார்க்கணும். லக்கணத்தை பார்த்துட்டாருன்னா வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லக்கணத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் ஸ்தான பலம் பெற்றிருக்கணும். அதே மாதிரி ராசியில் சம்மந்தப்பட்டாருன்னா கஷ்டப்பட்டு பணம் வரும். சரியா? உடல் உழைப்பு கொடுத்து தான் பணம் வரும், எதுவும் ஃப்ரீயாக வராது. ராசாதிபதி கூட சேரலாம், லக்கணாதிபதி கூட சேரலாம். இதெல்லாம் குரு வந்து செய்வார், நல்ல பணங்களை கொடுப்பாரு. ஸோ வியாழக்கிழமை அந்த வலம்புரி சங்கல் என்ன பண்ணணும்னா பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வலம்புரி சங்கலை கொஞ்சம் தீர்த்தம் ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. அது தண்ணி நிற்கும். அதில் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா வெளியே வந்துடும், ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஒரு 50 ml ஊற்றுங்க. ஒரு 50 ml தண்ணி, ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன போடுங்கன்னா வில்வம் போடுங்க. சரியா? வில்வம் போடுங்க, கொஞ்சம் போல் விபூதி போட்டுருங்க. அவ்வளோதான். வில்வத்தையும் விபூதியும் போட்டு அப்படியே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். குருவுடைய நாமத்தை சொல்லுங்கள், தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவு மகேஸ்வர குருதாஸ்தா பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே போற்றி, தேவகுருவே போற்றி, பிரகஸ்பதியை போற்றி, பொன்னானனை போற்றி, கல்லால மரத்தில் நரல் புருவனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயனை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அது போக குருவுடைய நாமத்தையும் சொல்லுங்கள். சரியா? குருவருள் திருவுருளாக இருக்கட்டும். அதுபோல் நீங்கள் சித்தர் ஃபோட்டோவை நேரம் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சுவாதி, சித்திரை, விஷாகம் 3 நட்சத்திரக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தர்களை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? இந்த வீடியோவில் கூட அதை நான் என்க்ளோஸ் பண்ணுறேன், அந்த இமேஜை என்க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? அந்த சித்தர்கள் யார் என்க்ளோஸ் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த சித்தர்கள் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் அப்படியே உங்களுக்கு பல்காக வரும். ஏன்னா குரு வந்து பொதுவாக துலாம் ராசிக்கு வந்து ஆகாத கிரகம் அப்படிம்பாங்க. அது ராசிக்கு தான் ஆகாத கிரகம். ஆனால் நீங்கள் நல்ல லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடை மாற்றுவார். ஆனால் குரு திசை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். சித்திரை சுவாதிக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். இருந்தாலும் இப்போதைக்கு குரு திசை நடக்கிறவங்க 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். தொழில், வியாபாரம் இதில் நல்ல ஒரு முகாந்திரம் கிடைக்கும். ஒரு இனிஷியேட்டிவ் நல்லாயிருக்கும். ஆரம்பகட்ட வெற்றியை கொடுப்பார் குரு. சரியா? விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குரு திசையில் தான் பிறப்பீங்க. ஸோ உங்களுக்கு குரு திசை அந்தளவுக்கு வராது. ஆனால் மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 30 வயசுக்குள்ளே வந்துடும். சரியா? அவங்களுக்கு வந்து அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த வலம்புரி சங்கலை கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு வில்வம் அடுத்து வெற்றியில் போட்டுருங்க. வில்வம் கிடைக்கல சார் அப்படின்னா அருகம்புல் போடுங்க. அருகம்புல் ஈஸியாக கிடைக்கும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். சரியா? அருகம்புல் 2 பறிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு விபூதியை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை முடித்து அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் எந்த இடத்துல பணம் வச்சுருப்பீங்களோ, வீட்டில் வந்து பீரோ மூலை இருக்கும்ல, பீரோ இல்லைன்னா எங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், அந்த இடத்துல வந்து அந்த பெட்டி இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக தொளிச்சிருங்க. அதை சுற்றி அந்த தண்ணி தொளிச்சிருங்க. கால் மீதி படாத அளவுக்கு தொளிச்சிருங்க. கொஞ்சம் போல் எடுத்து தொளிச்சிருங்க. மற்றது வந்து வீடு முழுக்க கூட தொளிச்சிக்கலாம். வீடுனா வீட்டில் தொளிச்சிக்கலாம். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம்னா அந்த இடத்துல தொளிச்சிக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல யாரும் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல நம்ம பண்ணலாம். ஏன்னா அது நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் மெனக்கிட்டுக்கலாம். இதை நீங்கள் வேலைக்கிழமை இரவு செஞ்சால் கூட போதும். காலையில் அறிபுறையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. வேலைக்கிழமை இரவு விட்டுட்டும் போது இந்த வலம்புரி சங்கு வழிபாடு பண்ணினேன்னு வச்சுங்களேன், பணம் 100க்கு 100 உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் காலையில் வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, தாய்மார்கள் தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சி தேங்காய் துருவணும். வெள்ளை பொருள் வந்து வீட்டில் பார்க்குற மாதிரி இருக்கணும், எல்லோரும் பார்க்கணும். சரி? ஆண் பெண் இருபாலரும் தேங்காய் காலையில் பார்த்து வெள்ளை பொருளை பார்த்தா நல்லாயிருக்கும். அதுபோல் ஆண்களோ பெண்களோ காலையில் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும். கடையில் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து பணம் வருவதற்கு அறிகுறிகள் பெருகும். அதுபோக வந்து வீட்டில் வந்து பொதுவாக வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா,
சில பொருட்களை வாங்கணும். மகாலட்சுமிக்கு உண்டான பொருட்களை போய் கடையில் வாங்கணும். அது என்னென்ன பொருட்கள் சார் அப்படின்னோம்னா, ஏலக்காய், மிளகு, சீரகம், அது வாசனை பொருட்கள், கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, சாம்பிராணி, பூஜை, இதெல்லாம் இந்த சொன்னதெல்லாம் 5 இதெல்லாம் சமையலுக்கு உள்ளது. மஞ்சள் வாங்கலாம், அது சமையலுக்கு உள்ளதான். மஞ்சள் சமையலுக்கும் வரும், பூஜைக்கும் வரும். அதுபோக பூஜை பொருட்கள் சாம்பிராணி, பத்திக்கட்டு, சூடம், பச்சை கற்பூரம், பன்னீர், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏதோ வாரம் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு பொருள் வாங்க, ஒரு 20 ரூபாய்க்குள்ளே 50 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பணம் வர்றதுக்கான அறிகுறிகள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தேனை எடுக்கிற தேனி இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு தேனி, பெரிய ஈமாக இது இருக்கும். அந்த தேனி வந்து வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கணும். அடிக்க தூரம் வந்துட்டு போச்சுன்னா வீட்டுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் இருக்குது, பணம் வருவதற்கான அறிகுறிகள் கூடுதலாக இருக்கும். அடுத்து காமதேனு அம்சமான பசுமாடு பார்க்கப்படுகிறது. பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று சத்தம் போடணும், இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். சரியா, எதெல்லாம் வீட்டில் இருக்கிறத கொடுக்கலாம். சரியா நேர்களே, பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை பற்றி சொன்னோம்னா கூடுதலாக இருக்கும். அதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. இருந்தாலும் தசாபுத்திக்கு சொல்கிறேன். இப்போ தசாபுத்தி வந்து உங்களுக்கு சனி மகா திசையிலேருந்து நடக்கும். நான் உதவ சனி மகா திசையிலேருந்து சொல்கிறேன், என் குரு திசையிலேருந்து கூட சொல்கிறேன். குரு திசை நடக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, சாதம் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கடலை உருண்டை கொடுக்கலாம். சரியா, சாதம் கொடுக்குறத காட்டிலும் கடலை பருப்பு செஞ்ச சாதத்தை கொடுக்கலாம். இல்லைனா கடலை உருண்டை கடையில் வாங்கி ஒரு கடலை உருண்டை கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சனி புத்தி நடக்கிறவங்க வந்து கருப்பு உளுந்து சாதத்தை கொடுக்கணும். சனிக்கிழமை கொடுக்கணும் பசுமாட்டுக்கு. வாரத்தில் ஒரு நாள் சனி தேசம் நடக்கிறவங்க வந்து பசுமாட்டுக்கு வந்து கருப்பு உளுந்து இருக்குல்ல, தொளி உளுந்த பருப்பு, அதை சாதத்தை போட்டு பொங்கி அந்த சாதத்தை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் திசை நடக்கிறவங்க வந்து பாசிப்பருப்பு தானம் பண்ணணும். கேது திசை நடக்கிறவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, கொள்ளு வாங்கி கொடுக்கணும். சரியா, கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா, கொள்ளை ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அடுத்து வந்து சுக்கிர திசை நடக்கிறவங்க வந்து மொச்சை வாங்கி கொடுக்கலாம். சரியா, மொச்சை பருப்பை வந்து சாம்பாரில் போட்டுட்டு அதை கொடுக்கலாம். இல்லைனா மொச்சை பருப்பு ஊற வச்சு அந்த தண்ணியில் வந்து சாதத்தை போட்டு கூட கொடுக்கலாம். சரியா, எப்படியே பசுமாடு கொடுத்தா எப்படினாலும் சாப்பிட்டுக்கிறோம். பசுமாடு இதை தான் சாப்பிடணும் கிடையாது, அதுக்கு ருசியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றோம். ஸோ இந்த 5 திசை நடக்கிறவங்க இதை செய்யலாம். சூரிய திசை நடக்கிறவங்க வந்து கோதுமை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். சூரிய திசைலாம் வயசான காலத்தில் தான் நடக்கும், துலாம் ராசியில். ஸோ சூரிய திசை நடக்கிறவங்க வந்து கோதுமை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சரியா, பிரெட்டு, பிஸ்கட்டு, இதெல்லாம் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம். சந்திர திசை ரொம்ப வயசாயிரும், சந்திர திசை நடக்கிறவங்க பச்சரி சாதம் கொடுக்கலாம். ஓகே நேர்களே, இதெல்லாம் வந்து என்ன கொடுக்கணும்னா அந்தந்த தசை உள்ள கிழமையில் கொடுக்கணும். சரியா, குரு திசைனா வேலைக்கிழமை, சனி திசைனா சனிக்கிழமை, புதன் திசைனா புதன்கிழமை, கேது திசைனா என்ன கிழமை கொடுக்கலாம் சார் அப்படின்னா, கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் கொடுக்க முடியும். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை கொடுக்குறது நல்லது. ஏன்னா கேது வந்து செவ்வாய் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதனால் கேது திசை நடக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை கொடுங்க. சுக்கிர திசை நடக்கிறவங்க வெள்ளிக்கிழமை கொடுங்க. சூரிய திசை நடக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. சந்திர திசை நடக்கிறவங்க திங்கக்கிழமை கொடுங்க. ஸோ இந்த பசுமாட்டுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுக்குறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வந்து நான் சொன்ன ஐட்டத்தை கொடுத்தீங்கன்னா, நான் சொன்ன பொருளை அந்த கிழமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி தோஷமும் குறையும். இப்போ உங்களுக்கு குறிப்பாக வந்து சனி திசை நடக்குது, புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோஷம் பரிபூர்வமாக குறைஞ்சிரும். நல்ல பலன் இருக்கும். சனி திசை வந்து 19 வருஷம் நடக்கும். 19 வருஷம் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். புதன் திசை 17 வருஷம் நல்லா இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்கு வந்து முக்கியமான டைம் வந்து இந்த சனி திசை புதன் திசை தான். இது ஒரு 19, அது ஒரு 17, 36 வருஷம். உங்கள் வாழ்நாளில் 36 வருஷங்கிறது 50%. நீங்கள் ஒரு 80 வயசுக்கு வாழ்ந்தீங்கன்னா 36ங்கிறது 50%. ஸோ இந்த சனி புதன் 2 தாங்க ரொம்ப முக்கியம் துலாம் ராசிக்கு. ஸோ சனி பகவானும் புதனும் கெட்டு போகாமல் ஜனலா ஜாதகத்தில் இருக்கிறவங்க தப்பிச்சிருவீங்க. பொருளாதார இதில் ஃபினான்ஸ் பொசிஷனில் தப்பிச்சிருவீங்க. இதுதான் சூட்சுமம், இதுதான் சூட்சும நாடிங்கிறது. இதுதான் முக்கியம், இதுதான் ஜோதிடம், இதை தான் பார்க்கணும். சரியா, இந்த 2 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சனி பகவானும் புதனும் நல்லா இருந்துச்சுன்னா துலாம் ராசியில் அவங்க சைன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம், இந்த பிறவி எடுத்த நோக்கத்தை முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சரியா, இவ்வளோ தான் வீடியோ. இதோட பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமானது பிடிச்சாச்சு. துலாம் ராசியில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சனி திசையும் புதன் திசையும் நல்லா இருக்கணும். சனி பகவானும் புதன் பகவானும் நல்ல அமைப்பில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். தங்களுக்குள்ளே கேந்திர கோணத்தில் லக்கண ராசிக்கு மறையாமல் சுபத்துவமாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைட் நேர்களே, அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரியா, புதுவெளியில் வந்து 100% யாராலும் கரெக்டாக சொல்ல முடியாது, பட் ரிலேட்டடாக சொல்லலாம். அதுபோக வந்து துளசி செடி வீட்டில் நல்லபடியாக வரணும். வீட்டில் வந்து துளசி செடி, மருதாணி செடி, செம்பருத்தி செடி இதோடைய இது நல்லா இருக்கணும். இலைதலை தள்ளி பூக்கள் நல்லா பிடிச்சின்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி அருள் நல்லபடியாக வீட்டில் இருக்கும். அதுபோல் வீட்டில் வந்து எப்போயுமே சில்லறை நோட்டு உள்ள படத்தை பாருங்கள். அந்த படம் கேட்டிங்கன்னா நான் அனுப்பிவிடுவேன். சில்லறையும் நோட்டு இருக்கணும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் பூஜை அறையில் வந்து
நீங்கள் வந்து என்ன பண்ணணும், குபேர சிலையை வச்சு வழிபாடு பண்ணணும். குபேர சிலை வாங்கி அதை வடக்கு பக்கம் வைக்கணும். சரியா? சின்ன பித்தாளை பவுலில் குபேர சிலை வைக்கணும். சிலை கீழே வந்து ஒரு 3-5 ரூபா காயின்ஸு அதை எடுத்து பன்னீரில் துடைச்சி சந்தன குங்குமம் வச்சு மொத்த பச்சை கற்பூரத்தை வச்சிடணும். சரியா? பச்சை கற்பூரத்தை வச்சு அதுக்கு மேலே சிலை வைக்கணும். பச்சை கற்பூரம் காற்றுல எவாப்பரேட் ஆயிரும். இருந்தாலும் பச்சை கற்பூரம் வந்து ஒரு சக்தியை வாய்ந்தது. சுக்கிரனோட அனுக்கிரகம். குபேரன் வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது, வடக்கு திசை அதிபதி. அதனால் புதனுடைய அனுக்கிரமும் மகாலட்சுமியோட அனுக்கிரமும் இருக்கும். இது வடக்கு பக்கம் வச்சு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பண வரவு அதிகமாக இருக்கும். அந்த 15 ரூபா எதுக்கு சொல்கிறேன்னா, 5 ரூபா காயின்ஸ் 3 பித்தளை. 15 ரூபாங்கிறது 1 5 1+5 சுக்கிரன். சரியா? சுக்கிரனுடைய ஆதிக்கம், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் நம்பர் வந்து சுக்கிரனுடைய நம்பரு. ஸோ இதெல்லாம் செய்யணும் நீங்கள். சரியா? அந்த காசை வந்து பன்னீர் வச்சு லைட்டாக துடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு 3 காசை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் போல் பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே குபேர சிலை வைக்கணும். சரியா? ஒரு பித்தளை பவுலில் வைக்கணும். வச்சுட்டு அருமையாக இருக்கும். சரியா? மங்களகரமாக இருக்கும். வடக்கு பக்கம் வச்சுட்டு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்கள். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் குபேரனுக்கு துளசி போடலாம், மல்லிகைப்பூ போடலாம், முல்லைப்பூ போடலாம். இதெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக குபேர மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் வீட்டிலே செய்யலாம். சரியா? வீட்டிலே செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப்பில். ஓம் குபேர மந்திரம். ஓம் யாஷாக நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வைஷ்ணவராய நமக, ஓம் தனதானியாதி நமக, ஓம் தனதானிய ஸ்மிருதி நமக. இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி துலாம் ராசிக்கு வந்து மகாலட்சுமி வேண்டியவள் தான். ஸோ மகாலட்சுமி மந்திரத்தை சொல்கிறதும் உங்களுக்கு சிறப்பு தான். ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதையும் திருப்பி சொல்கிறேன். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்துர் பதுமே சதா. இந்த 2 மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த குபேர வழிபாடு பண்ணினீங்கன்னா பணம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேடி வருங்க. எங்கே இருந்தாலும் வரும். சரியா? அதுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருவீங்க. சரியா? அதை தேடி நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் சிந்தனை செயலும் அதை தேடி போயிடும். உங்களை சுற்றி ஒரு வசியம் இருக்கும். பணம் இருக்கிறதுக்கு ஒரு சக்தி உங்கள்கிட்ட வந்துடும். சரியா? பணம் பல மடங்கு உங்கள்கிட்ட பெருகும். நல்லா வரும். உங்கள் அலகேஷன் ஆர்கனைசேஷன் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண வரவு இருக்குங்க. அதுபோக வீட்டில் பூனைக்குட்டி போட்டுச்சுன்னா பணம் வரதுக்கு அறிகுறி. உங்கள் வீட்டை சுற்றி பூனைக்குட்டியோ இல்லை குட்டி போட்ட பூனைகளோ பார்த்தீங்கன்னா பணம் வரதுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வீட்டில் பள்ளி இருக்கணும். மஞ்சள் கலர் பள்ளியை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருக்கணும். வெள்ளை கலர் பள்ளி இருந்துச்சுன்னா அமோகம். பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருக்குது. இல்லைனா பூஜை பண்ணும்போது பள்ளியை பார்த்தாலும் பணம் வருவதற்கான அறிகுறிகள் இருக்குது. ஸோ பள்ளியை பார்க்கும்போதெல்லாம் மகாலட்சுமி தாயே நமக, மகாலட்சுமி தாயே நமகன்னு சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஆந்தையை பார்க்கலாம். ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆந்தை இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆந்தையை பார்க்கலாம். ஆனால் ரேராக பார்க்கணும். ஆந்தை எல்லா இடத்துலையும் இருக்காது. பட் ஆந்தை சிலை கூட வாங்கி வச்சுக்கலாம். சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கனவுல வந்து பாம்பு பார்க்கலாம். வெள்ளை கலர் பாம்பு இல்லைன்னா தங்க கலர் பாம்பு இதெல்லாம் கனவுல தென்பட்டுச்சுனாலும் பணம் வர்றதுக்கான அறிகுறி இருக்கும். அதுபோல் கனவுல வந்து மீன்களை பார்க்கலாம், பூக்களை பார்க்கலாம். இதெல்லாம் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆலயத்துக்கு போயிட்டு வரோம், கோயிலுக்கு போயிட்டு வரோம், இது மாதிரி காரியத்தை பார்த்திங்கன்னா பணம் வருவதற்கான அறிகுறி இருக்குது. குரங்குகளை பார்க்கலாம். நீங்கள் ஒரு காரியமாக போயிட்டுருக்கிறீங்க, அந்நேரம் குரங்குகளோட அடமாட்டம் இருக்குது. குரங்குகளை பார்த்தாலுமே உங்களுக்கு பணம் வருவதற்கான அணுகுறி. ஏன்னா குரங்குகள் வந்து பெருமாளோட இதாக பார்க்கப்படுது. ஏன்னா பெருமாள் வந்து ராம அவதாரத்தில் ஆஞ்சநேயர். ஸோ ஆஞ்சநேயர் அவதாரம் பார்க்க குரங்களை பார்க்கறதுனால நல்ல ஒரு பணப்பட்டு வரும். அது மாதிரி பசுமாடு அடிக்கூட பார்க்கலாம். நீங்கள் ஒரு காரியமாக போகிறீங்க, எதுக்கு பசுமாடு வருதுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வயல்வெளிகள், நீங்கள் போகிற இடத்துல வந்து பச்சை பசேன்னு இருக்குது, தோட்டமாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. அப்படி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், பண உறவு அதிகமாக இருக்கும். ஒருத்தர் உங்களுக்கு பணம் வேணுங்கிறாரு, நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க, அந்நேரம் நல்லா இருக்குது, அந்த ஏரியா நல்லா இருக்குது, நீர்நிலைகளாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குன்னா இதெல்லாம் ஒரு அறிகுறிகள் தான். இது இல்லாமல் இருந்தாலும் நடக்கும். சரியா? 2 விதமாக சொல்கிறேன் நான். இந்த இதில் வந்து 3 விதமாக சொல்கிறேன். நல்லா 2 இல்லை 3. உங்கள் ஜாதகப்படி, உங்கள் ராசிப்படி, உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திப்படி, அதுபோக நீங்கள் வழிபாடு முறையின்படி, அதுபோக உங்களை சுற்றி நடக்கிற சில அறிகுறிகள், சமிக்கைகள், சகுனங்கள், இது எல்லாம் சேர்த்தா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும், ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஒன்றை வச்சுட்டு சொல்லக்கூடாது. சார் நான் டெய்லி தேங்காய் வியாபாரம் பண்ணுறேன் சார், தேங்காவை பார்க்குறேன் சார், எனக்கு பணம் வர மாட்டேங்குன்னா அவங்களுக்கு கிரக நிலை சரியில்லாமல் இருக்கும், தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். எல்லாம் கூடுனாதாங்க நல்லது. சமையல்லாம் எல்லாம் வேணும். அரிசி, பருப்பு, நெருப்பு எல்லாமே இருக்கணும். 4ம் கூடுனா தான் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ எல்லாம் கூடி வரணும். சிலது வந்து ஜாதக ரீதியாக கூடும், சிலது வந்து இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும். சரியா? வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதுபோல் காலையில் சொன்னே பால் பாக்கெட் வாங்க போகலாம், பாலை பார்க்கலாம். மங்கள ஒளி கேட்கணும்.
அதிகாலையில் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மங்கள ஒலி, சங்கு ஒலி கேட்கலாம். உங்கள் வீட்டை சுற்றி ஃபேக்ட்ரி இருக்குது, மில்லு இருக்குன்னா சங்கு ஒலி கேட்கலாம். இல்லைனா இந்த சர்ச்சு மணி கேட்கலாம், தேவாலய மணி. இல்லைனா அல்லாஹ் கோயிலில் பான் ஊதுறாங்க, இந்த சத்தம் கேட்டாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் போகிற ஒரு வேலை விஷயமாக போகிறீங்க, தொழில் விஷயமாக போகிறீங்க, அந்நேரம் கரும்பு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கரும்பு சாறு புளிகிற இடத்துல அந்த கரும்பு சாறை பார்த்தாலும் சரி, இல்லைனா கரும்புகளை பார்த்தாலும் சரி, கரும்பு வயல்களை பார்த்தாலும் சரி, சரியா கரும்பு தோட்டத்தை பார்த்தாலும் சரி, பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி வவ்வா சில இடத்துல கூடு கட்டி தொங்கும், அந்த மரத்தில் தொங்கும், பழம் இருக்கிற ஆலமரம், அரச மரத்தில் தொங்கும். அந்த வவ்வா கூட பார்த்தாலுமே உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் உங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் நடமாட்டம் இருக்கணும். 5 வயதுக்கு உட்பட்ட பெண்களுடைய நடமாட்டம் இருந்துச்சுன்னா, பெண் குழந்தைகளோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தைகள்லாம் எப்படி சார் அப்படின்னா, பெண் குழந்தைகள் குளுசை போட்டு வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து பணப்பழக்கம் உங்களுக்கு வரும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக பெண்கள் தாய்மார்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் வந்து தினமும் என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திரிச்சி வாசை தொளிக்கிறீங்க, தொளிச்சு முடித்த பின்னாடி சாணம் போட்டு தொளிக்கணும். ஆனால் சாணம் இந்த காலத்தில் கிடைக்காது. என்ன பண்ணலாம்னா, சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள், இத்தினோண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சம் பன்னீர் ஒரு 5-6 சொட்டு ஊற்றிக்கோங்க. 3 பொருட்களை தான், இது வீட்லேயே இருக்கும், கடையில் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இத்தினோண்டு போடுங்க, சூட மாதிரி. அடுத்து கொஞ்சம் பன்னீர், மஞ்சளை போட்டு நல்லா கரைச்சி வீட்டுக்கு முன்னாடி தொளிச்சு விட்ருங்க. தொளிச்சு விட்டிங்கன்னா இது வந்து பணத்தை ஈர்க்கும். சரியா? வீட்டுக்கு முன்னாடி தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையிலும் தொளிக்கலாம். வீட்லேயும் முக்கியமான அந்த பீரோ வைக்கிற இடம், மற்ற இடம் பணம் புழங்குற இடம், உங்களுக்கு தெரியுமில்ல, வீட்டில் பணம் வைக்கிறது, பெட்டி வைக்கிறது, அந்த இடத்துல லைட்டாக தொளிச்சு விட்ருங்க. ஃபுல்லாக நசன்னு தொளிக்காதீங்க, அந்த மூலையில் மட்டும் தொளிங்க. நான் சுற்றி கொஞ்சம் ஒரு 4-5 ட்ராப் வர்ற மாதிரி கொஞ்சம் கையில் எடுத்து அப்படி திருத்த மாதிரி தொளிச்சு விட்டிங்கன்னா பணம் கண்டிப்பாக வரும். இப்படி நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது, தாந்திரிய பரிகாரங்கள் இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. அதுபோல் ஏற்கனவே மஞ்சக்கயிறு பற்றி சொல்லியிருக்கிறேன் நான். மஞ்சக்கயிறு வந்து நம்ம முடிச்சு போட்டு கட்டிட்டாலும் பணம் வரும். ஏன்னா மஞ்சள் வந்து குருபகவானுடைய அனுக்கிரகம். ஸோ நீங்கள் வந்து ஆண்கள் வலது கையில் கட்டிக்கலாம், பெண்கள் இடது கையில் கட்டிக்கலாம். நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. ஸோ மஞ்சக்கயிறுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அதில் 9 முடிச்சு போட்டு கட்டணும். சரியா? வியாழக்கிழமை கட்டணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த இதை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து வெள்ளி மோதிரத்தை பற்றி சொன்னேன். வெள்ளி மோதிரம் போட்டாலும் பணம் வரவு இருக்கும். வெள்ளி மோதிரம் வந்து நிறைய பேர் டவுட்டு கட்டுட்டு தான் இருக்காங்க என்கிட்ட. அதாவது உங்களுக்கு லக்கணம், ராசி, நட்சத்திரம் 3க்கும் சேர்ந்து தான் பார்க்கணும். சரியா? நீங்கள் துலாம் ராசினா சுக்கிரன், சித்திரை நட்சத்திரம்னா செவ்வாய், மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அதுக்கு செவ்வாய் தான். இப்போ துலாம் ராசியில் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடணும். ஏன்னா இங்கே வந்து லக்கணம் தான் மெயின். அதுதான் உயிர், ஆத்மா, ஜீவன் வாழ்நாள் முழுக்க உள்ளது. ராசிங்கிறது மனம், உடல். நட்சத்திரங்கிறது வந்து தசா புத்திக்கு அடிப்படையாக இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு 3 தேவை. சரியா? நட்சத்திரம், லக்கணம், ராசி 3 தேவை. இது 3 தெரிஞ்சவங்க அதுக்கு ஆவரேஜ் பண்ணி போடணும். சரியா? அந்த வெள்ளி மோதிரத்தை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் எனக்கு லக்கணம் தெரியல, ராசி தான் தெரியும், நட்சத்திரம் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி லக்கணம் தெரியாதவங்க என்கிட்ட கேளுங்க. டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில், பிறத்து பிளேஸ் இதெல்லாத்தையும் அனுப்பிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரியா? அதை செய்கிறேன். எனக்கு நேரில் கூட அப்பேர் ஆகலாம் பார்க்குறேன். எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நேரடியாக லைவில் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டலாம், டக்குன்னு சொல்லிடுவேன். சரியா? லைவில் வரணும்னா நீங்கள் கேளுங்க. சார் நீங்கள் லைவில் வாங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட வரவேற்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைவில் வருவேன். துலாம் ராசினியர்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவேன். சரியா? உங்களுக்கு செய்வேன், நான் பார்க்குறேன். நான் சரியா? லைவில் நேரடியாக அப்பறானே இல்லையோ, ஆனால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன் நான். சரியா? அந்நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு தேவை பூர்த்தி ஆகணும், கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலே போதும், டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, பார்த்துக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு தடவை அந்த வெள்ளி மோதிரத்தை பற்றி சொல்கிறேன். ஏன்னா வெள்ளி மோதிரமும் பணத்தை இருக்கும். ஏன்னா வெள்ளி வந்து சந்திரன் சுக்கிரனோட அனுக்கிரகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ வெள்ளி மோதிரம் போடுறது வந்து நீங்கள் வந்து இப்போ சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதில் போடலாம் சார் அப்படின்னா மோதிர விரலில் போடுங்க. விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. அதாவது லக்கணம் தெரியலன்னா, லக்கணம் தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி போடணும். சரியா? ஓகே. இதை பற்றி எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் வந்து ரிஷப லக்கணம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எதில் போடலாம் அப்படின்னா அதுக்கு சொல்லிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம் சுக்கிரனுடைய லக்கணம், ராசி துலாம் ராசி சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கிறாரு. ஏன்னா லக்கணத்துக்கும் ராசிக்கு அவர் தான் முக்கியமான ஆளாக இருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரம்னா செவ்வாய். ஸோ சுக்கிரனுக்கு தான் போடணும். அது 3 இதில் வந்து எந்த கிரகத்தோடைய வலிமை அதிகமாக இருக்குது அதை பார்க்கணும். அப்போ நீங்கள் எந்த விரலில் போடணும்? சுக்கிரனை எந்த விரலில் போடணும்? சுண்டு விரலில் தான் போடணும். சரியா? சுண்டு விரலில் போடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், மகர லக்கணம். சரியா? மகர லக்கணம் நான் வந்து சுவாதி நட்சத்திரம் சார் அப்படின்னா மகர லக்கணம் சுவாதி நட்சத்திரம்
துலாம் ராசி அப்படின்னா நடுவரில் போடணும். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான். ராகு பகவான் வந்து சனி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார், சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் நடுவரில் போடணும். இவங்களுக்கு சனி திசை நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயோடு நீடோடி வளங்க நிறைந்த வளம் பெறுக. பணம் பல வகையில் பெருகட்டும். சில அறிகுறிகள் சொல்லியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். சொன்ன வழிபாடே செய்யுங்க. நான் நிறைய சொல்லியிருப்பேன், ஒரு 10-15 சொல்லியிருப்பேன். அது எல்லாம் சாத்தியப்படாது, உங்களுக்கு செய்ய முடியாது. உங்களால் எது சாத்தியப்படாதோ அதை மட்டும் செய்யுங்க. சரியா? நம்ம சௌரியமாகணும், நம்ம வந்து அது கமிட் ஆகணும். கமிட் ஆனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள் நேரில். வாழ்க வளமுடன். நன்றி.